ஃபோர்ஃபன் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. 50 rupees ஃப்ரீ பேடிஎம் கேஷ் வின் பண்ணுங்க. ஆப்போட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன், கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க அப்படின்னா ரெட்மி Y3 இந்தியாவில் மேலே லான்ச் ஆக போகுது. மேபி ரெட்மி Y3 வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஸ்பெசிஃபிகேஷன் வரும் வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக நோட்ஸ் ஒன் ப்ரோ வந்துச்சு. அது வந்து பார்த்தீங்கன்னா ரெட்மி Y3 லான்ச் ஆக போகுது. இது வந்து ரெட்மி Y2ஓட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸோட வரப்போகுது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஏன்னா ரெட்மி Y2 ஒரு செல்ஃபி மொபைல் அப்படின்னு சொல்லலாம். அது தொடர்ந்து ரெட்மி Y3 இதோட கொஞ்சம் என்ன எக்ஸ்ட்ரா ஸ்பெசிஃபிகேஷன் இந்த ஃபீச்சர்ஸோட வரப்போகுது, இந்தியாவில் எப்போ லான்ச் ஆக போகுது, என்ன ப்ரைஸில் லான்ச் ஆக போகுது அப்படின்றத பற்றி தான் இன்னைக்கு வீடியோக்குள்ள பார்க்க போகிறோம். ஸோ வித்தவுட் வேஸ்டிங் டைம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இது வரைக்கும் என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், இந்த இருக்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதோட பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ லைக் பண்ணனா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. ரெட்மி Y3 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆக்டோ கோர் டிஸ்பிளேல வரப்போகுது. பேக் சைட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாலி கார்பனேட்டட் பிளாஸ்டிக்ல இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இதில் கேமரா பார்த்தீங்கன்னா பேக்கில் டுவெல் கேமரா இருக்கும், 12+5 மெகா பிக்சல் கேமரா. பின்ன ஃப்ரண்ட்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 32 மெகா பிக்சல் ஏஐ கேமரா இருக்கும். இதுதான் அதோட பெஸ்ட் ஃபீச்சர்ஸ் சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் ஃபிளாஷ் எல்இடி கொடுக்குறாங்க, ஐபிஎஸ் எல்சிடி டிஸ்பிளே இருக்கு. நாட்ச் வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர் ட்ராப் நாட்ச் தான் கொடுத்துருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் எக்ஸ்ட்ரா கேமரா ஃபீச்சர்ஸ் நிறைய கொடுத்துருக்காங்க. எக்ஸ்போச்சர், ஐஎஸ்ஓ கண்ட்ரோல், ஆட்டோ ஃபோக்கஸ், பின்ன கண்டினியூஸ் ஷார்ட்டிங் மோட், HDR மோடுன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட மோடு வந்துருக்கு. நம்ம முக்கால்வாசி டிஎஸ்எல்ஆர் பண்ணல எல்லா ஃபீச்சர்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ மொபைல் ஃபோன்ஸ்லேயே கொண்டு வந்துட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் இதோட பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா Y2ஓட கொஞ்சம் அதிகமாக இருக்கும்னு சொல்லிட்டு என்ன கொண்டு வந்துருவாங்க பார்த்தீங்கன்னா SD660 கொண்டு வந்துருக்காங்க. Y2ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதோட கம்மியான 625 தான் இருந்துச்சு. பட் ஆனால் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்னாப்டிராகன் 660 இல்லை 636 வரும்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி Adreno 512 கிராஃபிக்ஸ் வரும், RAM 3GB RAM வேரியன்ட், பின்ன 4GB RAM வேரியன்ட் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது உங்களுக்கு Y2ஓட கம்பேர் பண்ணும்போது ப்ராசஸர் கொஞ்சம் ஹையர் வெர்ஷனில் தான் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா Y2ல ஒரு பிக்கஸ்ட் டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேட்டரி, நீங்கள் தொடர்ந்து கேமிங் இல்லை வந்து ஃபோன் யூசேஜ் அதிகமாக பண்ணும்போது பார்த்தீங்கன்னா Y2ல 3080 mAh தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால பேட்டரி சீக்கிரமாக ட்ரெயின் ஆயிடுச்சு. அதை ஓவர் கம் பண்ணுறது தான் Y3ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4000 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. இன்டர்னல் ஸ்டோரேஜ் 32GB அதுக்கப்புறம் எக்ஸ்டர்னல் பார்த்தீங்கன்னா 256GB கொடுத்துருக்காங்க. பிசினஸ் டிஸ்பிளே இருக்கு. இதில் வந்து இன்னொரு பெரிய டிஸ்அட்வான்டேஜாக ஒன்று இருக்குது ரெட்மி Y3ல என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபாஸ்ட் சார்ஜிங் கிடையாது, நீங்கள் மைக்ரோ USB போர்ட் தான். ஸோ டைப் சி போர்ட் உங்களுக்கு கிடையாது. அது மாதிரி Y3 வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் வந்து 10,000 கீழே வர வேண்டிய ஃபோன் அப்படின்னு சொல்கிறாங்க. ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா பிலோ 10,000 தான் வரும். எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா 9,000 வரும். நீங்கள் என்ன ப்ரைஸில் எதிர்பார்க்குறீங்க Y3 மறக்காம கீழே கவுண்ட் பண்ணுங்க. இது மேலே லான்ச் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு இதை பற்றி நான் சொன்ன ஸ்பெசிஃபிகேஷன்ஸில் மாறுபட ஏதாவது ஸ்பெசிஃபிகேஷன் தெரிஞ்சாலும் மறக்காம கீழே கவுண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, அப்படிங்கிறனா டிஸ்லைக் பண்ணுங்க. எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.